குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் லைவ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 16வது சாப்டர், அதாவது இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதோட ஓவர்வியூ மட்டும் பார்த்திருந்தோம். அதாவது மற்ற கான்செப்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கேர்ல நான் உங்களோட இதோட இந்த கான்செப்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்ட்ரோடக்ஷன் பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது பொருள் வாங்குறவங்க பொருள் விற்கிறவங்க இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பனன்ட் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரெகுலரா நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பணம் கொடுத்துட்டு வருவோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்டர்நெட் நம்ம கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் ஆக ஆக அதுல இன்டர்நெட் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளோட அக்கௌண்ட் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுது. ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸ் ஆனதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், அமௌண்ட்டை வந்து அந்த கடைக்காரருக்கோ இல்ல இந்த மாதிரி நம்ம யாருக்கு பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண பரிவர்த்தனைகளை கம்ப்யூட்டர் மூலமா பண்ணிக்கிறது தான் இந்த அதாவது இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். சரியா? ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம இதுல பார்ப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கிளாசிபிகேஷன். இபிஎஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோ இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோ இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த டீடைல்ஸ் நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் இபிஎஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லி பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு மூணு கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சதுதான். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோர் வேல்யூ கார்ட்ஸ் ஒன்று புதுசா சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான கார்ட்ஸ்லாம் என்ன, அதை பத்தில எப்படி இருக்கும், அதோட ஃபுல் டீடைல்ஸ், அதோட அனாட்டமி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த சார்ட்ல இந்த கான்செப்டை நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர். இதுல வந்து 4 சப் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மூணு மட்டும் நம்ம டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இசிஎஸ் னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். சரி, எலக்ட்ரானிக் மூலமா எப்படி வந்து ஃபண்ட் செட்டில்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா இஎஃப்டி, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அண்ட் இ பேங்கிங். ஆமா, மொபைல் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6வது சொல்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சோ இன்டர்நெட் மூலமா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரிதான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பேங்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு சிலது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிஎம்பி அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபண்ட் செட்டில்மெண்ட்டோ இல்லை ஏதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ இல்லை ஈஸி பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ல ஒரு சில ப்ராசஸா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் பாத்தீங்கன்னா இ பேங்கிங். இ பேங்கிங் அப்படிங்கிறது நம்மளோட பேங்க் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்டர்நெட்ல ஏதாவது ஆக்சஸ் பண்றதுக்காக இல்ல ஏதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக அமௌண்ட் ரிசீவிங்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில ஐடி பாஸ்வேர்ட் இந்த மாதிரி கொடுத்து நாம ஒர்க் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். அடுத்து யூபிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு இந்த கூகுள் பே, போன் பே, அடுத்து அமேசான்ல இருக்கக்கூடிய இப்ப ட்ரெண்டிங் வந்துக்கூடியது ஏர்டெல்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. அதுல அது இந்த கல்லுதான் வருது. சரிங்களா? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. நம்மளோட வெப்சைட்லயோ இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட மெயிலையோ இல்ல நம்ம போன் நம்பர் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. இந்த ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நமக்கு யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அனுப்புவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா உங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ற இந்த பீஸா இதுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு பொருளை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம டெலிவரி பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கான்செப்டும் இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது தான் வருது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க கிளாஸுக்கு போகும். இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரிடே பீப்புள் பை ஆர் செல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணி. அதாவது விற்கிறதும் வாங்குறதும் அப்படின்னா பணம், அதாவது ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்புக்காக தான். மணி பிகம்ஸ் த மேஜர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பண்ட மாற்று பரிமாற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது வந்து இந்த பணம் அப்படிங்கிறது தான். Later, some payment systems were developed out of the need to facilitate the growth of commerce and economic development. ஸோ இந்த வணிகம், வர்த்தகம் இந்த மாதிரி இதோட முன்னேற்றங்கள்னால இந்த பேமெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் the media used for transferring the value of money is very diversified
ranging from the use of simple payment instruction to the use of complex systems. கிரிப்டோ கரன்சி கேஷ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது எதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா those whoever can access, அதாவது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இது இந்த பணம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ரேஷியோவில் தான் இருக்குது. சரிங்களா? As the volume of variety of transaction expands, the volume of money expand. எல்லா டிரான்சாக்ஷனும் விரிவடைகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது, அந்த பணம் ரொம்ப எலாபரேட்டாக எல்லாம் யூஸ் ஆகிறதுனால தான் எல்லா விதமான பரிவர்த்தனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் would support in such cases by offering the other payment methods. நம்ம வங்கிகள் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மளுக்கு வீட்டில் பணம் நகை ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்னா திருட்டு பயம், செக்யூரிட்டி இல்லை ஒரு 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 சரியான பாதுகாப்பு அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம அந்த பேங்க்ஸுக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ அது வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேங்க்கை நம்புகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு உரிமையாக இருக்கக்கூடிய நம்மளோட அசட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம், வேணும் அப்படின்னா எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேஷ்லெஸ் சொசைட்டி, அதாவது இப்போ மோடி சொல்கிறார் இல்லைங்களா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தட்ஸாக வந்து பேங்க்ஸ் மாற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கேஷாக டெமிஸ் ஆஃப் கேஷ் அண்ட் செக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது திடீர்னு சடனாக கொடுக்க முடியாது. ஸோ இதனால் இந்த மற்ற பழைய ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ புது திங்ஸ்க்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகுறாங்க. அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிற இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதோட ப்ராப்பர் அண்ட் எக்ஸாக்ட் டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா, an electronic payment system is the financial arrangement that consists of an intermediate to facilitate transfer of money substitute between a payer and the receiver. அதாவது கொடுக்குறவங்களுக்கும் வாங்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டர்மீடியேட்டர் தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தடில், அது ஒரு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இதுக்கு பாருங்கள், இதுக்கு ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. லிக்விடேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கிளியரிங் சிஸ்டம் அண்ட் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It ensures the transfer of value of the one subject of economy to another and plays the important role in the modern monetary systems. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் வேல்யூ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்காக அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்ஷூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நவீன காலத்துக்கு ஏற்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் மே ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரானிக். மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்டகரியில் சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாகவோ இல்லை எலக்ட்ரானிக்காகவோ இருக்கலாம். ஈச் ஹஸ் த ஓன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில வரைமுறைகளும் நிபந்தனைகளும் இருக்கிறதா இருக்குது. இந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ் அண்ட் லீகல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இந்த இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது. பேமெண்ட் சிஸ்டம் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அ கம்பெனி ஃபைனான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. பட் இட் பிகம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வென் த டிஃப்ரெண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. எப்போ அப்படின்னா நம்ம நிறைய பேமெண்ட் சிஸ்டம்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், பேமெண்ட் மெத்தட் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள், மொபைல் ஃபோனில், இ-காமர்ஸில், இல்லை பேங்க் அண்ட் டைரெக்டாக பேங்க் யூஸ் பண்ணுறாங்க, பேங்க் மெர்ச்சனைஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த ஓவர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஒன்று மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், இன்னொன்று மேக்ரோ எலக்ட்ரானிக். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் தான். டிசைன் ஃபார் எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட்ஸ். சின்ன அமௌண்ட்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடாலஜி தான் என்னது அதாவது மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் காஸ்ட் ஆர் மினிமைஸ்ட் ஹியர். அது எல்லாமே ரொம்ப குறைவான அளவில் தான் பயன்படுத்தப்படுது. இதே மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் பப்ளிக் கிரிப்டோகிராஃபியோ இல்லை மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் பயன்படுற மாதிரி தான். அதாவது செக்யூரிட்டி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்தங்கின மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அதாவது எதுக்கு கம்பேர் பண்ணும்போதுனா மேக்ரோ கம்பேர் பண்ணும்போது மைக்ரோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம் கம்பேரிட்டிவ்ல அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் பின்வாங்கினதாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாம் மேக்ரோ தான் பயன்படுத்துவாங்க. த மெஜாரிட்டி ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் ஆர் வேர் டிசைன் டு பே த சிம்பிள் கூட்ஸ் ஆன் த இன்டர்நெட்டில் சின்னதுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸு, இந்த ரீட் ஜேர்னல்ஸு, லிசன் டு சாங், இல்லை ஒரு சாதா சாங், இந்த கானா சாங்ஸு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோப்ரோலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்லை ஒரு சின்ன ப்ரைமில் நம்ம மூவி பார்க்குறது, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து மைக்ரோ பேமெண்ட்ஸ் அதாவது சிஸ்டம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஜென்ரல் பேமெண்ட் பாருங்கள், இதெல்லாம் என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கஸ்டமர் ப்ரூவ்ஸ் த அத்தன்டிகேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸர் இஷ்யூஸ் மைக்ரோ பேமெண்ட்ஸ். கஸ்டமர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்து பாருங்கள், கஸ்டமர் பேஸ் த மைக்ரோ பேமெண்ட்ஸ் டு த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் and gets a requested goods or services from them. Customer pays the micro payments. ஸோ அந்த மைக்ரோ பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக தான் அவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். அவங்க தான் நம்ம அந்த ரிக்வஸ்ட் அக்சஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கூட்டோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய சர்வீஸையோ வந்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் டெபாசிட்ஸ் த மைக்ரோ பேமெண்ட்ஸ். அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மைக்ரோ பேமெண்ட்ஸ் டெபாசிட் பண்ணுறாங்க. ரிசீவ் ஃப்ரம் த கஸ்டமர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணதை அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. இது யார்கிட்ட அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸர்கிட்ட அண்ட் கெட்ஸ் த மணி. அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இந்த பேஸ் ஆன் த அல்காரிதம் யூஸ் இட்ஸ் கிளாசிஃபைஸ் இன் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அல்காரிதம் யூஸ் பண்ணுது. என்னென்ன கேட்டகரிஸில் அப்படின்னா, ஹேஷ் செயின் பேஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிஸ்டம், அதே மாதிரி ஹேஷ் கொலிஷன்ஸ், ஷேர் சீக்ரெட் கீஸ், ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி கேட்டகரைசேஷனில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ. இந்த மேக்ரோ பேமெண்ட் சிஸ்டம் தான் ரொம்ப ஹையர் வேல்யூவில், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் செக்யூரிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மோர் ரெகுரியஸ் இந்த மேக்ரோ சிஸ்டம்ஸ் பிகாஸ் த ஹியூஜ் மணி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ நிறைய, அதாவது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இல்லை ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான இடங்கள் இருக்கும்போது ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். சரிங்களா? பேங்க்ஸ் வில் இம்போஸ் அ மினிமம் டிரான்சாக்ஷன் ஓவர் ஹெட் அ மேக்ரோ பேமெண்ட் சிஸ்டம். சின்ன ஒரு அமௌண்ட்டு இது பண்ணாலுமே அவங்க அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை அந்த அத்தன்டிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்து, த டிரான்சாக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த யூசேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷனலி expensive cryptographic operations prevent the payment system to be ensured for the payment of small amounts. சின்ன அமௌண்ட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி மெத்தட்ஸில் கொடுப்பாங்க. ஸோ மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் மென்ஷன் பிலோ. என்னென்னலாம் பாருங்கள் கொடுத்துருக்காங்கன்னு, கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட்டு, அப்புறம் மொபைல் பேமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நெட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது மொபைல் பேங்கிங், பேங்கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. அப்படி அந்த மேக்ரோ பேமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜிஸில் இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கார்ட் பேஸ்டு சிஸ்டம்ஸ் பேமெண்ட்ஸ். கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்த கார்ட் பேமெண்ட்ஸ் கார்ட் பேஸ்டு பேமெண்ட்ஸ் தான். சரிங்களா? சரி, பாருங்கள், அதில் பாருங்கள், இந்த பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் மெத்தட் தேர் ஆர் 3 widely used கார்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். அப்போ அதிகப்படியாக பயன்படுத்துகிற 3 கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் என்னென்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எது இருக்கும், இல்லை நம்ம அண்ணா அக்கா யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரெடிட் கார்டு இஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் நார்மலி யூஸ் ஃபார் த ரீட்டைல் டிரான்சாக்ஷன். சில்லறை பரிவர்த்தனைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தான் அது, கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்ட்ஸ் எனேபிள்ஸ் த பேரர் டு பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த வெண்டர். ஸோ அந்த வியாபாரிக்கிட்ட இருந்து பொருட்களையோ சேவைகளையோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம், அதாவது அந்த இது பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் ஆன் த கேஷ் ஹோல்டர் ப்ராமிஸ் இஸ் த கார்டு இஷ்யூவர் டு பே பேக் த வேல்யூ ஆஃப் லேட்டர் த அக்ரீட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட வட்டியோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதத்தோட முடிக்குள்ளே நீங்கள் அதை செலுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ த டேர்ம் கிரெடிட் கார்டு வாஸ் மென்ஷன் இன் 1887.
1887 இந்த கிரெடிட் கார்டு மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஸோ சைஃபை நோவல் லுக்கிங் பேக்வேர்ட் அண்ட் எட்வர்ட் பெல்லாமி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயத்த யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏல தான் இது கிரியேட் ஆச்சு. ஸோ 1920 ரொம்ப ப்ரைவேட் கம்பெனிஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா, பாருங்கள் இந்த அதை இப்போ எல்லாம் கிரியேட் பண்ண கிரெடிட் கார்ட்ஸ் பாருங்கள். அடுத்து பாருங்கள் இதோட அட்வான்டேஜஸ். கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் மணி அது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சும்மா கையில் நம்ம நேரடியாக பணம் செலுத்தணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து அவசியம் இல்லாததான், அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைமில் இது வந்து அவசியம் இல்லை. ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த கார்டு தேர் இஸ் நோ நீட் டு பே த ஆனுவிட்டி. ஆனுவிட்டி அப்படின்னா என்ன, ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க, இந்த ரேஷியோக்குள்ளே கொடுத்தா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிபந்தனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பரிவர்த்தனைகள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலோஸ் பர்ச்சேசஸ் ஓவர் த இன்டர்நெட் இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நாம் இதை செலுத்துகிற மாதிரியும் நாம் இதை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் இஷ்யூவர்ஸ் அலோஸ் த ரவுண்ட் அப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் பே டிஃப்ரென்ஸ் இந்த கேஷ் டு மெனி டிரான்சாக்ஷன் ஈஸி. இந்த ரவுண்ட் அப் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், அது ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீ பிளேயர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ். கீ பிளேயர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின தான் இந்த கிரெடிட் கார்டோட அங்கங்களாக இருப்பவங்கலாம் முக்கியமான யார் இது வந்து கீ பிளேயர்ஸ், முக்கியமான மேஜர் ரோல் அப்படின்லாம் கூட சொல்லலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேரர் அப்படிங்கிறது யார், கிரெடிட் கார்டை யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் பேரர். த ஹோல்டர் ஆஃப் த கிரெடிட் கார்டு அமௌண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்வாய்சஸ் in full or portion of the balance and the rest accrues interest and carried forward. So அவங்க தான் bearer. Who is the holder of a credit card? The person called as bearer. Next, merchant யார், இந்த ஸ்டோர் கீப்பர் ஆர் வெண்டர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா merchant அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார், அதாவது விற்கிறது அதில் சர்வீஸ் அந்த சேவை வழங்குபவர் பேர் தான் merchant. அடுத்து அக்வைரர் யாருங்க பார்த்தேன் அப்படின்னா அக்வைரர் அந்த மர்ச்சன்ட்ஸ் பேங்க் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ரிசீவிங் த பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மர்ச்சன்ட் சென்ட் அத்தரைசேஷன் ரிக்வெஸ்ட் டு இஷ்யூவிங் த பேங்க் த்ரூ த அப்ராப்ரியேட் சேனல். ஸோ மர்ச்சன்ட்டோட பேங்க் தட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ரிசீவர் பேமெண்ட், அந்த ரிசீவர் இருக்கா இல்லைங்களா அவங்களோட பேமெண்ட்ஸ் அவங்களுக்கு பதிலாக இருக்கவங்க அந்த மர்ச்சன்ட் பேங்க்கு தான் என்னென்னா அக்வைரர். அடுத்து கிரெடிட் கார்டு நெட்வொர்க்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர் தான் இந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க்கு. ஸோ அது என்ன நெட்வொர்க் பயன்படுத்துகிறாங்க, கம்பெனி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கம்யூனிகேட்டிங் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த அக்வைரர் அண்ட் த கிரெடிட் கார்டு இஷ்யூவர். ஸோ கிரெடிட் கார்டு யார் கொடுக்குறாங்க, அந்த அக்வைரர். ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி. சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே கார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மெத்தட்ஸ் தான். பாருங்கள் கார்டு ஹோல்டர் யார், கார்டு ஹோல்டர் பார்த்தீங்கன்னா மர்ச்சண்ட்டுக்கு அதாவது வியாபாரிக்கு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பர்பஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மர்ச்சன்ட் என்ன பண்ணுறாரு, அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை அக்வைரருக்கு கொடுக்குறாரு. அந்த அமௌண்ட் அந்த அக்வைரருக்கு என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த விசா அந்த கிரெடிட் கார்டு நெட்வொர்க் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேங்க்குக்கு அந்த இது ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இந்த மர்ச்சன்ட்டுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து இஷ்யூவர் வந்து பேரர்ஸோட பேங்க் தான் என்னது இஷ்யூவர். சரிங்களா, எந்த கிரெடிட் கார்டு அந்த எந்த பேங்க்குக்கு சம்மந்தப்பட்டதோ அந்த பேங்கரோட பேர் தான் இஷ்யூவர். சரிங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான 5 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனட்டாமி ஆஃப் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டோட உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் என்னென்ன, பாகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆல் பேமெண்ட் கார்டு டெபிட் கார்டாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி பிளாஸ்டிக் கார்ட்ஸ் ஆஃப் சைஸ் 85.60 mm வித் 53.98 mm ஹைட்டு. இது நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 mm to 3.48 அப்படிங்கிறது தான். அதே மாதிரி திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.76 mm. ஸோ தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன் யூனிவர்சலி இன் அக்கார்டன்ஸ் வித் த ISO. ஸோ இவங்க மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குளோபலாகவே இதே மாதிரியான இதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பப்ளிஷர். எம்ப்ளம் ஆஃப் யூசிங் இஷ்யூர் த பேங்க், அதுதான் ஃபஸ்ட் எடுத்ததுமே பப்ளிஷர். இந்த நீங்கள் கொடுத்துருக்காங்களா பேங்க் நேம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்பர் 16 டிஜிட்ஸில் இருக்கும் அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இதில் ஃபஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டோட நம்பர், மேஜர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1னா ஏர்லைன்ஸு, 4னா பேங்க்ஸு, அந்த மாதிரியான கொடுப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 5 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்லி ஐடென்டிஃபை த இஷ்யூவிங் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது. அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் 6 டிஜிட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஷ்யூவரோட ஐடென்டிஃபிகேஷனோட நம்பர். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 9 டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட நம்பர். அடுத்து இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா செக் டிஜிட்னு சொல்லுவாங்க, பேஸ் ஆன் த லோன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் ஆஃப் த ஹோல்டர், யாருக்கு கார்டு ஹோல்டரோ அவங்களோட நேம். அடுத்து இஎம்வி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்வி சிப் அப்படின்னா இன்டெகிரேட்டட் சிப் இன் அடிஷனல் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் வித் த கார்டு ஹோல்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். இஎம்வி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா யூரோப் மாஸ்டர் கார்டு விசா அப்படின்னு சொல்லுவாங்க, யூரோப்பே மாஸ்டர் கார்டு விசா. These three names correspond to the names of the companies which are responsible for the developing technology. சரிங்களா? அடுத்து RFID அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 curved lines radiating the rightward similar to the Wi-Fi symbol. சரிங்களா? அடுத்து எக்ஸ்பிரேஷன் மந்த் என்னன்னா காலாவதி ஆகக்கூடிய இந்த கிரெடிட் கார்டோ இல்லை இந்த டெபிட் கார்டோ காலாவதி ஆகக்கூடிய காலகட்டத்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கார்டு பிராண்ட் லோகோ அப்படின்னா ஸோ இது என்ன மாதிரியான கிரெடிட் கார்டு நெட்வொர்க் கம்பெனி அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விசாவா, மாஸ்டர் கார்டா, இல்லை மற்ற லீடிங் கிரெடிட் கார்ட்ஸா இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூபே இந்தியன் டொமஸ்டிக் ஓப்பன் லூப் கார்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு 1 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் பேஸ்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, கண்டெய்னிங் என்கிரிப்டட் டேட்டா. ஸோ அதாவது நாம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாத தகவல்களை அதில் வச்சுருப்பாங்க. அடுத்து ஹோலோகிராம்ங்கிறது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர், எதுக்குன்னா டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இமேஜாக இருக்கும். ஸோ ஃபார்ம்டு பை த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் பீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஹோலோகிராமுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சிக்னேச்சர். 10வது சிக்னேச்சர், கார்டு ஹோல்டரோட சிக்னேச்சர். அதாவது நம்ம இது இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட வாங்கியிருந்துருப்பாங்க. ஸோ அந்த சிக்னேச்சரை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சிக்னேச்சருங்கிறது. நெக்ஸ்ட்டு சிசிவின்னு சொல்லுவாங்க, அதாவது கார்டு வெரிஃபிகேஷன் கோட்னு சொல்லுவாங்க. அதாவது 3 டிஜிட் கோட்ஸாக இருக்கும் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா. CVC2 அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் மென்ஷன்டு த கிரெடிட் கார்டு மே ஆல்சோ ஹோல்ஸ் இஷ்யூவர் டிஸ்க்ளைமர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வச்சுருக்கோம். சரிங்களா? கிரெடிட் கார்டுக்கு என்ன மெத்தடாலஜியோ அதே மாதிரி தான் டெபிட் கார்டுக்கும் ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே மாற்றப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, நாம் ஏடிஎம்மில் பயன்படுத்தக்கூடிய கார்டு டெபிட் கார்டு. ஸோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டு தான் இது. பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் டு பி டிடக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த கார்டு ஹோல்டர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்பான் த அத்தரைசேஷன். ஒரு குறிப்பிட்ட அந்த நிபந்தனை அவங்கக்கிட்ட உரிமம் பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கார்டு ஹோல்டரோட டைரெக்டாக அவங்களோட பேங்க்லேருந்தே அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஃபங்க்ஷன் ஆஸ் ஏடிஎம் கார்ட்ஸ். ஸோ ஏடிஎம் கார்ட்ஸாக தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கரண்ட்லி 3 ways ஆஃப் ப்ராசஸிங் த டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டெபிட் கார்டு டிரான்சாக்ஷனை முக்கியமான 3 வழிகளில் பயன்படுத்திக்கிறாங்க. இஎஃப்டி போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நோன்ஸ் ஆன்லைன் டெபிட் ஆர் பின் டெபிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அடுத்து ஆஃப்லைன் டெபிட் ஒன்று இருக்குது, இதை வந்து சிக்னேச்சர் டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் பியூர்ஸ் கார்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பியூர்ஸ் கார்டு சிஸ்டம். சரிங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம புதுசாக பார்க்குற 3வது ஸ்டோர் வேல்யூ கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் வேல்யூ கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் டெபிட் கார்டு மாதிரியான மெத்தட் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீலோடட் வித்தின் த சர்டன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க.
இது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி தான். இட் இஸ் a கார்டு தட் ஹேஸ் அ டிஃபால்ட் மானிட்டரி வேல்யூ ஆன் டு இட். டிஃபால்ட்டாகவே அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். The card may be disposed when the value is used and recharged to the use it again. அது நம்ம ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட்டு ஏற்றிக்கிறோம் இல்லையா மொபைலில், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதுதான் ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப்னு ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் பர்பஸ்க்காக பயன்படுத்துறது ஒன்று, அடுத்து ஓப்பன் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மல்டி பர்பஸ்க்காக பயன்படுத்துறது ஒன்று. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு. நம்ம ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஸ்மார்ட் கார்டு தான். எப்படி அதில் QR கோட் இருக்கும், இல்லை ஒரு சில அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் செட் ஆஃப் ரீடர் இருக்கும். சரிங்களா? ஸ்மார்ட் கார்ட்ஸ் த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் இஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ். ஸ்மார்ட் கார்ட்ஸ் அலாங் வித் த ரெகுலர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எனி கார்ட் பேஸ்ட் பேமெண்ட்ஸ் ஹோல்ட்ஸ் அ EMV சிப் அப்படிங்கிறாங்க. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா வெல் நோன் சிம் கார்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு இது வந்து அந்த மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா the advantage of smart cards that is can be provides identification, authentication, data storage, application processing. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஃபஸ்ட் பாருங்கள் கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ். கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ் அப்படின்னா இதில் பாருங்க சம் ஆஃப் ஏரியா அப்ராக்சிமேட்டாக என்ன இருப்பாங்க 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. கம்ப்ரைசிங் செவரல் கோல்டு பிளேட்டட் கான்டாக்ட் பேட்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லெஸ் அப்படின்னா இதில் வந்து RF இண்டக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இதான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இதெல்லாம் கான்டாக்ட் லெஸ் ஸ்மார்ட் கார்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்கும். ECSன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீசஸ், அடுத்து EFTன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, அடுத்து RTGSன்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீசஸ் கேன் பி டிஃபைன் அ ரிப்பீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பேங்க் டு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் வைஸ் வர்சா. இது எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ் அப்படின்னாலும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தான். சரிங்களா? இதுவும் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம் செட் ஆஃப் பல்க் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டை ஒரு ஃபைல்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான். சரிங்களா? ECS கேன் யூஸ்ட் ஃபார் போத் கிரெடிட் அண்ட் டெபிட் பர்பஸஸ். ஸோ பற்று வைக்கிறதுக்கும் வரக்கு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி 2 பர்பஸ்க்காகவும் ECS அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ECS கிரெடிட் அப்படின்னா ECS கிரெடிட் யூஸ் ஃபார் மேக்கிங் த பல்க் பேமெண்ட் அமௌண்ட்ஸ். ஸோ அந்த பேமெண்ட் அமௌண்ட்ஸு ரொம்ப அதுதான் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ECS டெபிட் பார்த்திங்க அப்படின்னா inverse of ECS credit. It is used to bulk collection of amounts. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட்டு, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஹிண்ட்ஸ் படித்து பாருங்கள். EFT known as a number of names and across countries-ன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு சின்ன நோ கார்னர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து EFTன்னு சொல்கிறது எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் நெட்ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது தான் EFT அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லைக் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் இல்லாத மாதிரி. ஸோ EFT saves the effort of using sending a demand draft. இந்த டிடியை வந்து டிடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியா இந்த அட்ரஸ் இந்த நம்பருக்கு நம்ம அமிச்சோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு போய் என்ன ஆயிரும் ரிசீவ் ஆயிரும். இல்லை அவங்க வந்து பேங்க்கில் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியானதாக இருக்கும். ஸோ அது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடியூல்ஸ் அப்படிங்கிறதுல வரும். அடுத்து RTGSன்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது பர்டிகுலர் செட்டில்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ RTS பேமெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் வேல்யூ பேமெண்ட்ஸ், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் பேமெண்ட் இதோட டிரான்சாக்ஷன் பாருங்கள் அன்கண்டிஷனல், எந்த ஒரு நிபந்தனை இல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இர்ரிவோக்கபிள் அப்படின்னா திரும்ப மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப ரீகால் பண்ண மாட்டாங்க. த கரெக்ட்லி ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் கேனாட் பி ரிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ரீவொர்க் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இதில் வந்து கேஷ்ன்னு சொல்லுவாங்க. கரன்சி பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சம் செட் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க எடுத்து வச்சுப்பாங்க. இதை வந்து இந்த பிட்காயின் பிளாக் காயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா?
ஓகே, இங்கே நான் பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் கிரிப்டோகிராஃபி ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டேட் ஓனர்ஷிப் இன் த கன்வென்ஷனல் யூனிட்ஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மைனிங், பிளாக் செயின், டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப், டிஸ்ட்ரிபியூட்டட் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் தான் அந்த கிரிப்டோ கரன்சியில் தான் இந்த பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கேஷ்னு சொல்கிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிகன் டு பி த யூசர் ஆஃப்டர் த அப்பியரன்ஸ் ஆஃப் த பிட்காயின். ஸோ இது வந்து பிட்காயின்ஸ் முடிகிற தருணத்தில் தான் அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதோட இம்ப்ளிகேஷனை சொல்கிறாங்க. இந்த பிட்காயின்ஸ், ஆல் காயின்ஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் 2 மார்க்ஸ் லெவலில் பார்த்தாவே போதும். ரொம்ப வளவளா குலக்கலான்னு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மைனிங்னா பாருங்கள், மைனிங் அப்படின்னாலும் அப்படி தான். மைனிங் பார்த்தீங்கன்னா மைனிங் அப்படின்னா தமிழில் தோண்டுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயுமே. கிரிப்டோ கரன்சி யூனிட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த சொல்யூஷன் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் டாஸ்க் கால் மைனிங். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கிறோம். The miners not only generate a new monetary units but also initiate the new transaction. ஸோ அதை மட்டும் பயன்படுத்த நம்ம ஒரு டிரான்சாக்ஷனையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இது எல்லாமே. சரிங்களா? பாருங்கள், இந்த பிளாக் செயின் அவங்க ஒரு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் வேலட்ஸ் பாருங்கள். எலக்ட்ரானிக் வேலட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட வேலட்டில் என்ன இருக்கும், முக்கியமான திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம், அமௌண்ட் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேஷ் எல்லாம் வச்சுருப்போமா. ஸோ இங்கே வேலட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இதை வந்து எலக்ட்ரானிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் குயிக்லி அண்ட் செக்யூர்லி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் இன்டர்நெட் வழியாக நடக்கிறதுக்கு, அதுவும் ஃபோன் யூஸ் பண்ணிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் வேலட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங். மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் தெரிஞ்ச சாதாரண விஷயந்தான். சரிங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்கோட இன்னொரு ஃபார்மேஷன் தான். அதாவது என்கிட்ட மொபைல் இருக்கும், ஏன்னா நான் அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டில், நான் பேங்க்கோட அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு யூஸராக இருக்கேன், எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட நான் என்னோடய ஃபோன் நம்பர் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நான் இந்த ஆப்பை நான் என் மொபைலில் வச்சுக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அதன் மூலமாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்லை ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சேன் அப்படின்னா ஸோ அது வந்து மொபைல் பேங்கிங். சரிங்களா? இதில் என்னென்ன பாருங்கள், வேப் ப்ரோட்டோக்கால் இன்ஸ்டால் அந்த மொபைல் ஃபோன் குவாலிஃபைஸ் த டிவைஸ் த்ரோ த appropriate அப்ளிகேஷன் ஃபார் த மொபைல் செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வித் த பேங்க்ஸ் வெப்சைட். ஸோ பேங்க்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணி அதன் மூலமாக தான் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதே மாதிரி இந்த மொபைல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்டிங் கால் சென்டர்ஸ் மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா IVRS அந்த டெலிஃபோன் சர்வீசஸ் மூலமாக கொடுப்பாங்க, இல்லைனா SMS வழியாக கொடுப்பாங்க, வேட் டெக்னாலஜிஸ் வழியாக கொடுப்பாங்க, ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் இஸ் அ கலெக்டிவ். நம்ம பார்க்குறது இன்டர்நெட் பேங்கிங் இஸ் அ கலெக்டிவ் டேர்ம் ஆஃப் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங் அண்ட் டைரக்ட் பேங்க்ஸ், வெப் பேங்கிங், ரிமோட் பேங்கிங், இது எல்லாத்தோட கலெக்டிவ் டேர்ம் தான் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அலோவ் பண்ணுதுன்னா ஃபிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கண்டக்ட் வேரியஸ் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் ஆர் செக்யூர் வெப்சைட் ஆப்ரேட்டட் பை த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொடுக்குறது தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங். அதாவது நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ நான் ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட்டு, ஒரு பேங்க்கோட நான் யூஸராக இருக்கேன் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் எனக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் எனக்கு ஒரு யூசர் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட், பின் நம்பர் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் அந்த சைன்இன் பாஸ்வேர்டு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் மற்ற பேர்த்துக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை நான் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு சேவைகளை நான் யூஸ் பண்ணிக்கிறதோ, அமௌண்ட்டை நான் வந்து திரும்ப மறுபடியும் போடுறதோ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தட் பேமெண்ட்ஸ் மேட் ஆல் கன்வீனியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். நம்மளுக்கு வந்து செக்யூர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது பயன்படுத்திக்கலாம் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரௌசராக இருந்தது அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க, லாகின் டு த பேங்கிங் அக்கௌண்ட் யூஸிங் யூனிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பை த பேங்க் ஏர்லியர்.
பேங்க்லேயே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை பேய் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கூட அது இது நிறைய கேட்கும். கேட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த மாதிரியான பெனிஃபிஷரியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அதன் மூலமாக கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே யாருக்கு வேணாலும் நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே நிறைய இருக்குது. சரிங்களா? பீம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் டெவலப்ட் பை அ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NCPA அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமாக கிரியேட் ஆகிறது தான். இட் இஸ் அ சிம்பிள் அண்ட் செக்யூர் அண்ட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி. உடனடியாக பேமெண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறீங்களா, உடனே கூகுள் பே எங்கிட்ட இருக்குது, அந்த பையர்கிட்டையும் இருக்குது, அந்த செல்லர்கிட்டையும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதன் மூலமாக கொண்டு வந்தோம்னா அப்படின்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு டேரெக்டாக என்ன ஆகிடும், அவங்களோட அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ யூபிஐ டெவலப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இம்மீடியேட் பேமெண்ட் சர்வீஸ், அதாவது IMPSன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இது பண்ண அப்படின்னா இந்த யூபிஐ அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாவது குளோபலாகவும் லோக்கலாகவும். குளோபல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IFSC அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் இன்ஃபுல்லாக இருக்கும். லோக்கல் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், எனக்கு ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ஸு இல்லைனா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இல்லை மெயில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த VP அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, UPI ஐடின்னு சொல்லுவாங்க, யூனிக் ஐடி அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை நான் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்றா இருக்கும். அடுத்து எம்பின் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேமெண்ட்டை நீங்கள் பண்ணும்போதுமே அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணும் சார் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும். அதுதான் அது எம்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இந்த அட்வான்டேஜஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இம்மிடியேட் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 7 நாள் அப்படின்னா வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், நாள் முழுவதும், ஒவ்வொரு மணி நேரம் முழுவதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஆக்சஸிங் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஒரு சின்ன மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறையா பேங்க் அக்கௌண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக் அத்தன்டிகேஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட். சின்ன கிளிக்கில் பெரிய ஃபண்டை கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு என்டர் த டீட்டெயில்ஸ் சச் அஸ் கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர், இந்த IFSC கோடு இதெல்லாமே தேவையில்லை. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நீங்கள் உங்களோட நேம் கொடுக்கணும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் ஒரு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் உங்களோட மற்ற பின் நம்பரையோ இல்லை எம்பினையோ யூஸ் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் வில் பிகம் அ மச் ஈஸியர் வித்தவுட் ரெக்வயரிங் த டிஜிட்டல் வேலட் ஆர் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு. இந்த மாதிரி டிஜிட்டல் வேலட்டையோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லாமல் இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா COD கோட் அப்படிம்பாங்க, கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் த டெலிவரி டிஸ்கிரைப்ஸ் அ மோட் ஆஃப் பேமெண்ட் இன் விச் த பேமெண்ட் இஸ் மேட் ஒன்லி ஆன் ரெசிட் ஆஃப் கூட்ஸ் ரேதர் இன் அட்வான்ஸ். ஸோ நம்ம அதான் சொல்லலாம், அமௌண்ட்டை அதாவது நம்ம பொருளை வாங்கிட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி. சரிங்களா? கேஷ் ஹேஸ் சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பை த வேர்ட் கலெக்ட். சரி, ஓகே, அடுத்து பாருங்கள். கோட் இஸ் ஆஃபன் யூஸ் ஆன் அடிஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷன் இ-காமர்ஸோட அடிஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கோட் அப்படிங்கிறாங்க. It offers the recipient advantage of paying only the commodity is handed over that likely similar the traditional system. சாதாரண ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் தான். என்ன நாம் வந்து போய் பொருள் வாங்கி காசு கொடுக்க மாட்டோம், அவங்க வந்து கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான். இஃப் த கூட்ஸ் ஆர் நாட் பெய்ட் தே ஆர் ரிட்டர்ன் டு த ரீட்டைலர். ஸோ அப்போ அவங்ககிட்ட திரும்ப என்ன ஆயிரும், அவங்ககிட்டே ரிட்டர்ன் ஆயிரும். அது வந்து சரியாக பேமெண்ட் அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா திரும்ப மறுபடியும் அந்த ரீட்டைல் அங்கே யாரோ அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் யாரோ அவங்ககிட்டே போய் சேர்ந்துடும். சரிங்களா? ரொம்ப படபடன்னு நம்ம இந்த சாப்டரை முடிக்கணுங்கிறதுக்காகவே ஸ்பீடாக முடிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் காலையில் லைவ் கிளாஸில் வந்தவங்களாம் நீங்கள் அதை கவனிச்சுருந்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சரி இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு தடவை வீடியோவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம 16 சாப்டரை இதோட முடிக்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், பாலிசி மெம்பரில் க்ளோஸர்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?
சரி ஓகே. இப்போ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டோட இது பார்த்தீங்க இல்லையா, இந்த anatomy ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் 5 மார்க் எழுதி கட்டுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சிவிசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கார்டு வெரிஃபிகேஷன் கோட். ஸோ அது வரைக்கும் கார்டு வெரிஃபிகேஷன் கோடும்பாங்க, கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த 11 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதி காட்டுங்க. ஸோ இது 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.